அல்லாஹு தான் பாதுகாப்பான். அதனாலதான் தலைப்பு எப்படி தரப்பட்டிருக்குது? அல்லாஹுவே பாதுகாவலன் என்று தரப்பட்டிருக்கிறது. வேற யாராலும் பாதுகாக்க முடியாது. யா அல்லாஹ், இந்த ஊரை நீ அச்சமற்ற ஊராக, பாதுகாப்பு உள்ள ஊராக, சலாமத்து உள்ள ஊராக ஆக்கு என்று நம்ம என்ன செய்யணும்? இது கரமே துவா கேட்கணும். இது நமக்கு 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 சொந்தமானது. மோசமான ஆபத்தான சூழ்நிலை நிறைந்த பாதுகாப்பற்ற இந்த மாதிரி சூழ்நிலையிலே நமக்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதனால அல்லாஹ்வை தவிர வேற வழியே இல்லை. எல்லா பாபுகளும் எல்லா வாசல்களும் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. ரப்புடைய பாபு மட்டும் திறந்திருக்கிறது, வாசல் மட்டும் திறந்திருக்கு. அதனால கையேந்துங்க. அதாவது மூமீன்கள் யார் மீது நம்பிக்கை வேண்டும்? இறை விசுவாசிகள் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? நாளைக்காக வேண்டி என்ன சேமித்து வைத்திருக்கேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். சேமிப்பு என்றால் இந்த இடத்துல பணம் அல்ல, சொத்து அல்ல. அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் யன்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஒய் சப்பித் அகதாமுக்கும், இந்த மாதிரி யுத்த காலகட்டத்திலே உங்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துவான். அதனால 1000 மாதங்களை விட இன்று வணங்கினா என்ன சவாபு கிடைக்குமோ அத்தகைய இரவுகளை நாம் சந்திக்க போறோம் ஒரு சில இரவுகளில். அதனால அதில் ஆயத்தமாகவும் இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிலா ஓ அரஹமுர் ராஹிமீன் என்ற ஒரு குர்ஆன் ஆயத்திற்கு சூரத்து யூசுஃபில் உள்ள வசனத்திற்கு விளக்கமாக அவுகாஃபிலிருந்து ஒரு மாபெரும் தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. தலைப்புடைய பொருள் என்னன்னு சொன்னோன்னா, அல்லாஹுவே சிறந்த பாதுகாவலன் என்று கால சூழ்நிலைக்கு ஏற்ப அவுகாஃப் தந்திருக்கிறது. அருமைக்குரியவர்களே, பதட்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆபத்து நிறைந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அசாதாரண சூழ்நிலையில் பயங்கரமான நிம்மதி இல்லாமல் மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய இரவு கூட விழித்திருந்தவர்களுக்கு தெரியும், கடுமையான தாக்குதல் நடந்திருக்கிறது. இதில் நாம் இங்கே வந்து பெற வேண்டிய பாடத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இது என்னவோ புதிதாக அல்ல. இஸ்லாம் தோன்றியிலிருந்து நபிமார்கள் சந்தித்த எத்தனையோ தொல்லைகள் பிரச்சனைகள் வரும். அதனால இந்த சூழ்ச்சிகள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் என்பது மார்க்கம் நமக்கு முன்னறிவிப்பாக தந்திருக்கிறது. ஏனையவர்களைப் போல நாம் அல்ல, நமக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்று.
அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபல்லாஹு அல்லாஹ்வாயிரவன் ஹைருன் சிறந்தவன், ஹாஃபிலன் பாதுகாப்பதிலேயே. அது மட்டுமல்ல சகோதரர்களே, ஒஹுவ அரஹமுர் ராஹிமீன் கருணை காட்டுவதெல்லாம் மிக மிக மேலாக கருணை காட்டக்கூடியவன். அவனை தவிர வேறு யாருமே இல்லை. அல்லாஹு தான் பாதுகாப்பான். அதனாலே தான் தலைப்பு எப்படி தரப்பட்டிருக்குது? அல்லாஹுவே பாதுகாவலன் என்று தரப்பட்டிருக்குது. வேறு யாராலும் பாதுகாக்க முடியாது. அதனால் இந்த தருணத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக மிக நமக்கு கருணை காட்டியிருக்கிறான். அந்த கருணையை கண்கூடாக பார்த்து கொண்டும் இருக்கிறோம். இந்த நேரத்தில் துஆக்களை அதிகமாக செய்யணும். அதான் குர்ஆன் பேசுகிறது. நம்ம இந்த நாட்டில் இருக்கோம், அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறான். அல்லாஹ் இந்த நாடை நமக்கு காரணமாக்கியிருக்கான். நம்முடைய வளத்திற்கும், நம்முடைய பலத்திற்கும், நம்முடைய செழிப்புக்கும், நம்முடைய செல்வாக்குக்கும், நம்முடைய மகிழ்ச்சிக்கும், நம்முடைய துனியாவுக்கும் அல்லாஹ் இந்த குவைத்தை சபபாக காரணகாரியாக ஆக்கியிருக்கான். அதனால துஆ செய்யுங்க. ஏன்னா நோன்பு வைத்திருக்க மட்டுமல்ல, துஆ முஸ்தஜாபான நேரம் நாள். அதனால துஆ கேளுங்க. அவுகாஃபில் தந்திருக்காங்க, எழுதியிருக்காங்க, அல்லாஹும் மஹ்ஃபில் அல்லாஹும் யஹ்ஃபல், அல்லாஹுவே நீ பாதுகாத்துரு அல் குவைத்தை நீ பாதுகாத்துரு, வாஹிலஹா அந்த மண்ணுக்கு சொந்தக்காரரான அவரையும் அவர்களையும் அல்லாஹ் நீ பாதுகாத்து, வல் முகீமீன பிழைக்க வந்த மக்கள் இருக்கிறார்களே அவர்களை நீ பாதுகாத்துரு, அலா அர்திஹா இந்த பூமியில் வாழ்கிறார்கள் நம்மள மாதிரி ஆள், மின் குல்லி ஷர்ரின் ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் பாதுகாத்துரு, ஒ மக்ரூஹின் ஒவ்வொரு வெறுக்கத்தக்கதிலிருந்தும் பாதுகாத்துரு, வசாயிர பிலாதில் முஸ்லிமீன் யா அல்லாஹ் முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ இந்த ஆபத்திலிருந்து யா அல்லாஹ் நீ பாதுகாத்துரு என்று துஆ கேட்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், சூரத்துல் பக்ராவிலே அதையும் சொல்லி காட்டுகிறார்கள். ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை நீ அச்சமற்ற ஊராக, பாதுகாப்பு உள்ள ஊராக, சலாமத்து உள்ள ஊராக ஆக்கு என்று நம்ம என்ன செய்யணும்? இது கரமே துஆ கேட்கணும். இது நமக்கு சொந்தமானது, நாமளும் இங்கே வசிக்கிறோம். அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும், யாரின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், யாரின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனில் பாடம் நடத்துகிறான். நான் வாசித்தேனே, தலைப்பாக தந்தார்களே, ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிலா என்ற இதை நம்பணும். அதை உண்மைப்படுத்துறமா இந்த தருணத்தில் நடக்கணும். ஏன்னா மோசமான சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம், அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் என்பது ஒரு மூமியினுடைய நம்பிக்கை. அதனாலே இந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இந்த மாதிரி காலத்தில் மோசமான ஆபத்தான சூழ்நிலை நிறைந்த பாதுகாப்பற்ற இந்த மாதிரி சூழ்நிலையிலே நமக்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இறைவன் சொல்லி காட்டுகிறான், நம்ம துஆவில் அதிகமாக நீடித்திருக்கணும். அதான் பாதுகாப்பு. அல்லாஹும்ம என்னுடைய இறைவா ஐஸல் இஸ்லாம், யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு கண்ணியம் கொடுப்பாயாக, வல் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு கண்ணியம் கொடுப்பாயாக, வாதில் ஷிர்கை இழிவுபடுத்துவாயாக, வல் முஷ்ரிகீன் இணை வைப்பார்கள் இழிவுபடுத்துவாயாக என்று மாபெரும் தலைப்பாக அவுகாவில் தரப்பட்டிருக்கு. எனவே ஒன்றை புரிந்துக்கங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும்னா நம்மளை அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி தங்கள் நூலில் கொண்டு வராங்க, ஆல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, இஹ்ஃபதில்லாஹ் அல்லாஹ்வை பாதுகாத்துரு அப்படின்னு நேரடி அர்த்தம் வைக்கணும். அல்லாஹ் எப்படி நம்ம பாதுகாக்கணும்? அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாப்பான். அப்படி என்று சொன்னால் பின்னால் விளக்கம் சொல்கிறேன். யஹ்ஃபதுல்லாஹ் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ பாதுகாப்பாக இருந்தால் யஹ்ஃபதுக அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது? இத்தகில்லாஹ் அல்லாஹ் பயந்து வாழணும். இந்த மாதிரி சூழ்நிலை கூட ஒரு மனிதன் பயம் இல்லைன்னா என்ன ஆகுறது? 10 நாள் 11 நாள் இபாதத்தை நல்லா செஞ்சோம், இன்னைக்கு என்னமோ இபாதத்து பள்ளி வாசலில் தராவி இல்லைன்னு சொன்ன உடனே மொத்தமாக மூடிட்டோம். இது அல்ல, வீட்டில் உட்கார்ந்து செய்யலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும், அல்லாஹ்வை கட்டிப்பிடிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதங்களிலே விழுந்து மன்றாட வேண்டும். இது சரியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தந்திருக்கான். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிப்பது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பாதுகாப்பாக இருப்பது, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கி இருக்கான் அதில் நம்ம தவிர்த்து கொள்வது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பாதுகாப்பது, எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாட்டில் இருக்கணும். அல்லாஹ்வின் பக்கம் எது நெருக்குமோ புனித மாதத்தில் இருக்கணும், அதில் இருக்கணும். மினல் மஆசி பாவங்களை தவிர்க்கணும்.
இப்படி இருந்தால் ஓ யஹ்ஃபதுக, அல்லாஹ் எல்லா ஆபத்திலிருந்து பாதுகாப்பான். ஃபீ நஃப்ஸிக, நம்முடைய உயிரையும், அஹ்லிக, நம்முடைய குடும்பத்தாரையும், மாலிக்க, நம்முடைய சொத்தையும் பாதுகாப்பான். இன்னைக்கு பாருங்க, முஸ்லீமுடைய உயிர்களுக்கும் எல்லாருமே சர்வதேச லெவலில் கருவறுக்க நினைக்கிறான். எல்லாருமே நம்ம எந்த நாடு நமக்கு சொந்தமோ அந்த நாட்டுக்காரர்கள் இருந்து எல்லாருமே இந்த நேரத்தில் குளிர் காய்கிறாங்க. அதனால அல்லாஹ்வை தவிர வேற வழியே இல்லை. எல்லா பாபுகளும் எல்லா வாசல்களும் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன. ரப்புடைய பாபு மட்டும் திறந்திருக்கிறது, வாசல் மட்டும் திறந்திருக்கு. அதனால கையேந்துங்க. அருமைக்குரியவர்களே, முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் சொத்துக்கும் அல்லாஹ்வை தவிர வேற எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால நம்முடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனை பாதுகாக்கணும்னு சொன்னா, நமக்கு துனியாவில் பாதுகாக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் கரெக்டாக நடந்து விட்டால் ரப்பு நம்மளை என்ன செய்வான்? பாதுகாப்பான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பாதுகாப்பாதி தஜிதுஹு அமாமக, அல்லாஹ் கண் முன்னாலேயே உன்னை நேரா நீ பார்ப்பாய். தஜிதுஹு, அந்த அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வாய். அமாமக, உனக்கு முன்னாலேயே. அப்படின்னா என்ன? அந்த அரசியங்களை நம்மளே கண்கூடா பார்க்கலாம். கானல்லாஹு லக முஅய்யிதன், அல்லாஹ் உன்னை ஸ்திரப்படுத்துவான். இன்னும் சொல்ல போனா முஅய்யினன், பயங்கரமாக அல்லாஹ் உதவி செய்வான். உன்னை சீர உன்னை பாதுகாப்பான். உன்னை நினைக்கணும், உலகத்தில் எல்லா காரியங்களும் யார் கையில் இருக்குது? அல்லாஹ் கையில் இருக்குது. இப்படி நம்ம நினச்சிட்டாலே பாதி நமக்கு பாரம் குறைஞ்சிரும், பல நிம்மதி வந்துடும், சக்கீனத்தாக இருப்போம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? உலகத்தில் அவர் பாதுகாக்கிறார், இவர் பாதுகாக்கிறார், இது பாதுகாக்கிறது என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் சபபாக நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் உண்மையான ஹகீகி என்று சொல்லி காட்டுவார்கள். உண்மையான பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்வின் புறத்தில் தான் இருக்குது. நீங்கள் சமகாலத்தில் நிகழ்ந்த நாம் இப்போ வாழ்கிறோமே, இப்பெல்லாம் நீங்கள் குரானை எடுத்து சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரம் நடந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கொண்டத்தில் போடப்பட்டது, அல்லாஹ் பாதுகாத்து அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. சமகாலத்தில் பார்க்கிறோம் இறைச்சமான்களே, அல்லாஹ்வோடு தொடர்பு உள்ளவங்களே அல்லாஹ் எப்படி நேரடியாக நின்று பாதுகாக்கிறான் என்பதை சமகாலத்தில் பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், சமீபத்தில் சவுதியை சேர்ந்த ஆயுல் கர்னி ஷேக் அவர்கள், மிகப்பெரிய ஷேக் ஆலிம் ஆயுல் கர்னி, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தாவா பணிக்காக வேண்டி பிலிப்பைனுக்கு போனார். பெரிய ஷேக். தாவா மீட்டிங் நடக்குது. முஸ்லீமும் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார். பல மணி நேரம் மீட்டிங் முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய எதிரி, இந்த மார்க்கத்தினுடைய எதிரி எல்லா நாட்டில் இருக்கிற மாதிரி அந்த பிலிப்பைனில் இருந்தாங்க. மீட்டிங்கை முடிஞ்சு வெளியே நின்று மக்களோட பேசியிருக்கா. காரு பக்கத்தில் நிற்குது. குண்டுகள் துளைக்கப்பட்டன. 5 குண்டுகள் சமகாலத்தில் நடந்தது. இன்னைக்கு அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். 5 குண்டுகள் துளைக்கப்பட்டன. தொலைத்த நேரத்தில் அங்கெங்குமாக ஓடிச்சு. ரொம்ப தூரத்திலிருந்து அடிக்கல, 1 மீட்டர் தூரம், 1 மீட்டர் தூரத்திலிருந்து அடிச்சாங்க துப்பாக்கி கொண்டு. 5 தோட்டாக்கள் அவங்கள பதம் பார்த்தது. எல்லாமே அப்படி இப்படி செதறிச்சு. ஒன்று கத்திஃபு தோல் புஜத்தில் லேசாக பட்டுது. இந்த நேரத்தில் ஷேகை பாதுகாத்தது யாரு? ஷேகை பாதுகாத்தது மனிதனது யஹ்ஃபது. இந்த நேரத்தில் பாதுகாத்தவன் எவன்? அல்லாஹ் பாதுகாக்கலாம். அதனால எங்க இருந்தா நமக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும் என்பதை நம்ம உறுதி கொள்ள வேண்டும். எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புனா இப்படிதான். சில நேரத்தில் குனூத்தில் ஓதுறாங்க. எல்லா இடத்துலையும் இங்கே குவைத்தில் இஷாவுக்கு பின்னால் குனூத்தில் இந்த பிரச்சனைக்காண்டி ஓதுறாங்க. யா அல்லாஹ் அஜாயிப குதிரத்து, உன்னுடைய ஆச்சரியமான குதிரத்தை காட்டு யா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் காட்டுறான். சமகாலத்திலே பார்க்குறோம். நம்ம நாட்டிலேயே நடந்த ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கும் நீங்கள் மீடியாவில் போய் பார்த்தா, இணையதளத்தில் போய் பார்த்தா இந்த விஷயம் இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை காட்டுறான். ஆச்சரியமான ஒரு குதிரத்தை காட்டுறான். அதிசயமானது, உலகமே வியப்படைகிறது. ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், ஆய்வாளர்கள், அதிகாரிகள் உறைந்து போனார்கள் என்று அது தலைப்பு செய்யுது. என்ன? ஆப்கானிஸ்தானில் இருந்து ஒரு விமானம் புறப்பட்டு வருது, டெல்லியை நோக்கி வருது. 13 வயது சிறுவன், 94 நிமிடம் பயணம். ஆனால் அவன் இருந்தது எங்க? அந்த விமானத்தினுடைய சக்கரத்தில் இருந்தான். எவ்வளவு பெரிய இது! அவன் யாரை நம்பினான்? எதை நம்பினான்? போய் சேருவோம் என்று நம்பினான். அல்லாஹ்வை நம்பினான். ஆனா கடைசியாக விமானம் தரையிறக்கப்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும், விமானம் கீழே இறங்கும் போது எந்த அளவுக்கு வேகத்தில் ஓடு நமக்கு தெரியும். அந்த இதில் உள்ளே இருக்கவங்களே அதிர்வோம். அதுபோல
இன்னும் சொல்ல போனா பல ஆயிரக்கணக்கான மைலுக்கு தூரத்தில் மேல அது பறக்குது, பல ஆயிரம் மேலத்தை பறக்குது. நம்ம சிலர்கள் வந்து பலகீனமானவர்கள், நெஞ்சில தைரியம் இல்லாதவர்கள், அந்த டோர் வழியா ஜன்னல் வழியா பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், கண்ணை பொத்திக்கிடுவாங்க. அப்படியாப்பட்டவங்கலாம் உலகத்தில் வாழ்றாங்க. பல ஆயிரம் கணக்கு மேலே வந்து ஆகாயத்தில் பறக்கக்கூடிய நேரத்தில் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், உயிர் பிழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லையா, அப்படி சொல்றாங்க. மனிதன் யாஃபல், அந்த நேரத்தில் பாதுகாத்தவன் யார்? இன்னஹு அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய விட. வந்து இறங்கிட்டான். அவங்க சொல்றாங்க இவன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் மௌத்தா இருக்கணும். இது பெரிய அதிசயமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது, வியப்பா இருக்குது, இது மருத்துவ உலகத்திற்கு சவாலாக இருக்குது என்றெல்லாம் பேசினார்கள். அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரியும் தரையில இறங்கும் பொழுதும் மேலே எடுக்கும் பொழுதும் எந்த அளவுக்கு இதா இருக்குன்னு சொல்லி தெரியும். உள்ளவர்களே, சின்ன குழந்தைகளே கதறுவாங்க. இவன் பெரிய ஆளும் அல்ல, ஒரு 13 வயசு சிறுவன் 94 நிமிடம் அதுல பயணம் செஞ்சிருக்கான். அது என்ன ஆபத்தான சக்கரம், கீழே போகக்கூடிய நேரத்தில் பயங்கரமா போகக்கூடிய, அதுல உட்கார்ந்து உயிர் தப்பிச்சானா ரப்பு நினைச்சா ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலா, சிறந்த பாதுகாவலன் யார்? அவனே. ஒவ்வொரு ரஹ்மர் ரஹீமீன், கருணையாளனுக்கெல்லாம் மிக கருணை. என் தாயை விட உலகத்தில் யார் யாரெல்லாம் என் மீது கருணைப்படுவார்களோ அவர்களோட மேலான கருணையாளன் என்பதைத்தான் இந்த நேரத்தில் குர்ஆன் சொல்லித் தருகிறது. குல் நபியே கூறுவீராக, லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் நடக்க போவதில்லை. ஓ மௌலானா, அவன் தான் எஜமான், அவன் தான் என்னை பாதுகாப்பான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே, வஅலல்லாஹி ஃபல்யதவக்கல் மூமினூன். அதாவது மூமீன்கள் யார் மீது நம்பிக்கை வேண்டும்? இறை விசுவாசிகள் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது குர்ஆன் தரக்கூடிய பாடம். சகோதரர்களே, பாதுகாப்பு சாதாரண பாதுகாப்பு அல்ல, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், சூரத்துல் ஆதில பேசுகிறான், லஹு முஅக்கிபாத்துன், மூமின்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கு தெரியுமா? தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டு உங்களை வருகிறார்கள் பாதுகாப்புக்கான. யாரு? மலாயிக்குமார்கள். மின் பைனி யதைஹி, உங்களுக்கு முன்னாலையும், ஓ மின் கல்ஃபிஹி, நமக்கு பின்னாலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அதனால நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கேயோ என்னவோ நினச்சிக்கிட்டு பதறிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கு. எப்படி பாதுகாக்கிறாங்க அந்த மாணவர்கள்? அல்லாஹ் சொல்லி காட்டினான், யஹ்ஃபதூன மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்காங்க. அதனால இந்த நேரத்தில் திலாவத்துல் முஅவ்விதாத் குர்ஆன் சொல்லி தருகிறது. குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், பாதுகாப்பு உள்ள சூரா, இதெல்லாம் ஓதுங்க. மொத்தமாக ஷைத்தான் நம்மளை எப்படி கெடுத்தான் தெரியுமா? பிற 10-11 நினைக்கிறேன். உன்னை சனிக்கிழமையில இருந்து குர்ஆனை விட்டு தூரமாக்கிட்டான், தொழுகையை விட்டு தூரமாக்கிட்டான். முக்கியமான மாதத்தில் இருக்கும், எல்லாத்தை விட்டு தூரமாக்கி என்னான்னு மீடியாவில் உட்கார வச்சு அக்கு வேற ஆணி வேற காட்டி வச்சு இவன் நல்லவன் அவன் கெட்டவன் சொல்லி தீர்ப்பை சொல்லி இப்படியே ஃபித்னா ஃபசாதில் இருந்து ரமதான் கழிஞ்சிடுமோ என்ற அச்சத்தில் உறைஞ்சிருக்கும். அதனால் இந்த புனிதமிக்க மாதங்களில் நாம் செய்ய வேண்டிய இந்த ஆபத்தான சூழ்நிலையில் அல்லாஹ் கேட்கிறான், உமைய தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ, உமைய தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ, ஹுவ ஹஸ்புஹு, அவனே போதுமானவனாக இருக்கான். வைப்போம், அவனை தவிர ஒன்று யார் என்ன செய்யணும்? எந்த விதமான தோட்டாக்களும், எந்த விதமான ஆயுதங்களும், எந்த விதமான ஏவுகணைகளையும் என் ரப்பை தவிர யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் அஸ்பாபுகள், காரண காரியங்கள். அவன் விடுவதும் இவர்கள் பாதுகாப்பதும் காரண காரியங்கள். என் ரப்பு நினைச்சாதான் எதுவும் நடக்கும். என் ரப்பு தோட்டாவை உள்ள போனாலும் கூட எனக்கு உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழுவோம் என்ற நம்பிக்கை தான் குர்ஆன் சொல்லி காட்டும் பொழுது இப்படி சொல்லி காட்டுது. எல்லாமே நம்பிக்கைங்க. இதுக்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு நபி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹதீஸே குதுஸின்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்வதாக கண்மணி சொல்லி காட்டுகிறார். இந்த அபதீபி, என் அடியான் என்ன எப்படி நினைக்கிறான் அப்படியே வானமாகும், அவனோடு ஆகிவிடுகிறேன். அல்லாஹ் என்ன பாதுகாப்பான்டா.
என்ன குண்டு மலர் விழுந்தாலும் எனக்கு நஜல் எழுதப்பட்டது, எனக்கு நாள் குடிக்கப்பட்டது, எனக்கு ரிஸ்க் எழுதப்பட்டது, எனக்கு எப்பொழுது அழைப்பு வருமோ அப்போதான் எடுப்பான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இதா தானி, இந்த நேரத்தில் அழைத்தால் நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஒப்பற்ற தலைவர் உலக தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய நூலிலே கிதாபு தஅவாத் பிரார்த்தனை என்ற பாடத்திலே கொண்டு வருகிறார். எனவே அருமைக்குரியவர்களே, துஆக்களில் ஈடுபடுங்க. வீணாக நாம தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை, நம்ம பேசி எதுவும் ஆக போறதில்லை, எதுவும் நடக்க போவதில்லை. பேசக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள். வீணாக நேரத்தை வீணாக்காமல் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே முனாஜாத் செய்வோம், சம்பாசனை செய்வோம், துஆக்களில் ஈடுபடுவோம், இபாதத்தில் ஈடுபடுவோம். புண்ணியமான இரவுகளில் புண்ணியமான பகலில் இருக்கிறோம். வல்ல அல்லாஹ் இபாதத்துக்கு உயிர்வட்ட உள்ள நிலைமையை சீராக்கி நமக்கு தருவானாக என கூறி முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நாளைக்காக வேண்டி என்ன சேமித்து வைத்திருக்கேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். சேமிப்பு என்றால் இந்த இடத்துல பணம் அல்ல, சொத்து அல்ல, நன்மையான காரியங்களை இபாதத்தை என்ன செஞ்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு மரணம் என்று சொன்னால் நாளைக்கு எனக்கு மர்மே வந்து விடுகிறது. புனிதமான நாட்கள் நம்மளை சந்திக்கக்கூடிய இருக்கிறது. சகோதரர்களை, உலகத்திலே பணத்துக்காக வேண்டியும் பதவிக்காக வேண்டியும் பட்டத்துக்காக வேண்டியும் துனியாவுக்காக வேண்டியும் போட்டி போட்டுக் கொள்ளக்கூடிய உலகம்தான் இது. அதனால தான் இவ்வளோ பெரிய கோர ஆபத்துகள், அதனால தான் இவ்வளோ பெரிய ஆயுத தாக்குதல், அதனால தான் இவ்வளோ பெரிய உலகம் முழுக்க போர்கள். நீனா நானா என்று பார்ப்பதுதான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய நூலிலே கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌலியு சௌதி அஹதிக்கும் மினல் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவுக்கு இடம் கிடைப்பதற்கிறதே துன்யாவுடைய வஸ்துக்களை விட சிறந்தது. அதற்காக நான் இந்த நேரத்தில் என்ன ஆயத்தமானேன்? என் உயிர் எப்பவும் பிரியலாம், என் சொத்து என்னோட வருவதில்லை, என் மனைவி மக்கள் என்னோட வருவதில்லை. யார் யாரெல்லாம் என்னுடைய அருகிலே படுத்தார்களோ, என் மனைவி என் மக்கள் எல்லாம் என்னை நேசித்தார்களோ, என்னை தன்னந்தனியா அனுப்புவார்கள். நான் எனக்காக வேண்டி, என் கபருக்காக வேண்டி, என் மன்னரைக்காக வேண்டி, என் ஹிசாபுக்காக வேண்டி என்ன செய்து வைத்திருக்கிறேன் என்றுதான் புனித ரமதான் சொல்லக்கூடிய பாடம். அடுத்த ரமதான் நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா யாருக்கும் தெரியாது. எனவே அருமைக்குரியவர்களே, இபாதத்தை செய்வோம். அல்லாஹ் இடத்திலே கபரு பூஞ்சொலி ஆக்குவதற்கு இல்லை நல்ல தருணம் என்று சொன்னா நாம இருக்கக்கூடிய சீசன் என்னது? நான் முதல் ஜும்மால சொல்லியிருக்கேங்க. சீசன் என்னது? வியாபார சீசன் என்னது? வணக்க வழிபாடு அல்லாஹ்வோட. அதனால சாலியங்கள் உகந்த சாலியங்கள் கண்ணியப்படுத்தியதை சாலியங்கள் இது கனிமத்து சொத்தாக எடுத்த மாதங்களில் நம்ம இருக்கிறோம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க ஆயாத்தாக ஆகணும், இரவு உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவாங்க வணக்க வழிபாடுல கடைசி பத்தில். ஏன்னு சொன்னா வாய்க்கு அகலவு குடும்பத்தாரெல்லாம் விழிக்க செய்வாங்களாம். இங்கே இருந்தால் குடும்பத்தை விழிக்க செய்வோம், ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நம்ம சம்பாதிச்செல்லாம் வரப்போதில்லை, இது என்னுடைய கபூரில் உட்கார்ந்துக்கணும். வாய்க்கு அகலவு குடும்பத்தாரை விழிக்க வைப்பாங்களாம். அதிகமாக முயற்சி செய்வார்கள். முந்தின 20 முயற்சி செய்யவில்லையே, அதை விட அதிகமாக முயற்சி செய்வார்கள் என்று ஹதீஸுடைய வார்த்தை. எனவே ஒஷத்தல் மிஹ்ஸரா, அதாவது தன்னுடைய கீழாடை இறுக்கி கட்டிக்கொள்வாங்கன்னா வணக்க வழிபாடுக்காக வேண்டிய ஆயத்தமாயிடுவாங்க. இதுக்கு 2 அர்த்தம் செய்வாங்க. வணக்க வழிபாடுலேயே மூழ்கிடுவாங்க. தன்னுடைய மனைவிமார் இடத்துல இல்லறத்துல கூட மாட்டாங்க, ஏத்திக்காக இருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வாழ்ந்து மாக்கி ஃபோன் மசாஜிதி, நீங்கள் உலாத்து பாஷில் உன்ன மனைவியோட நெருங்க வேண்டாம். வாழ்ந்து மாக்கி ஃபோன் மசாஜிதி, அந்த 10 நாள் ஏத்திக்கா இருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டுக்குள்ளே உட்காந்து, நம்மளை இப்போ வசதி இல்லை, வீட்டில் உட்காந்து அறையில் உட்காந்து துவாக்களை செய்வோம். அந்த பிந்தின பத்தினுடைய நன்மையை அறிவோம் அடைவோம். ஆனால் ஒவ்வொரு இரவும் ஃபீலத்து ஷரீஃபா, முபாரக்கான இரவு, சிறப்பான இரவு, ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிக்க முடியாத அந்த 10 நாட்கள், விலை கொடுத்து வாங்க முடியாத 10 நாட்கள், 10 இரவுகள். எனவே அந்த இரவிலே நாம் அமல் செய்யணும். அல்லாஹ் கேட்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, சூரத்துல் முஹம்மதுல வருது, இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால். அல்லாஹ்வுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா?
முடியாது நினைப்போம். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் யன்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வயுஸப்பித் அக்தாமுக்கும், இந்த மாதிரி யுத்த காலகட்டத்திலே உங்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துவான். எதிரிகள் எவ்வளவு தாக்கினாலும் கூட. இது கித்தால் சம்பந்தப்பட்ட, ஹர்பு சம்பந்தப்பட்ட, போர் சம்பந்தப்பட்ட, யுத்த சம்பந்தப்பட்டமான ஆயத்து. எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும் எப்படி? இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்வது, அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும் எப்படி? இபாதத்தில் மூழ்குவது, அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும் எப்படி? தௌஹீதில் வாழ்வது, ஏகத்துவத்தில் வாழ்வது, அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும் அப்படி. அல் உலூஹியா, அல்லாஹ்வே உன்னை தவிர வேற ரப்பு சிவாவு கிடையாதா யா அல்லாஹ், நீ தான் ரப்பு, நீ தான் வார்த்தெடுக்கவன், வளர்த்தெடுக்கவன், நீ மட்டும்தான் கடவுளே என்று சொல்வது. இன்னைக்கு பாருங்க, முஸ்லீம்களுக்கு கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் எங்க பார்த்தாலும் பயங்கரமான மோசமான. இந்த நேரத்தில் என்ன நினைக்கணும்? அல் காலிக்கு யாரு? படைப்போன அல்லா. அர் ராஸுக்கு யாரு? ரிஸ்க் அளிப்போன அல்லாஹ். அதனால நம்மளை ரப்பு பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும். இந்த வசனத்துக்கு எப்படி எழுதுறாங்க பாருங்க. நம்ம சம்பந்தம் என்ன நினைப்போம்? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும். அதுதான் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறது. அதான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்றணும். அல்லாஹ் எதை ஏவினானோ அதில் கரெக்டாக இருக்கணும், அதை அமல்படுத்தணும். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தவிர்த்து கொள்வதுதான் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறது. அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சுட்டா அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிடும். நம்ம நஃப்ஸையும் நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம மனைவி மக்களையும் காப்பாற்றுவான். எனவே அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள் நின்று வணங்குவதை விட சிறந்த இரவு அந்த இரவு லைலத்துல் கத்ர். எனவே அது பிற 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம். யார் 27 மட்டுமே நினைந்து கூட அவர் துர்பாகியசாலிகள். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒற்றை பறை இரவுல ஆராய்ந்து தேடுங்கள் அப்படி நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால 1000 மாதங்களை விட நின்று வணங்கினா என்ன சவாபு கிடைக்குமோ அத்தனை இரவுகளை நாம் சந்திக்க போறோம் ஒரு சில இரவுகளில். அதனால அதில் ஆயத்தமாகவும் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அந்த இரவுகளை ஹயாத்தாக்கினா, அந்த இரவுல நின்று வணங்கினா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த இரவை இழந்து விட்டால் பெரும் துயரத்துக்கு ஆளாகும் மறுமையில. ரப்புல் ஆலமீன் அந்த அப்படிப்பட்ட இரவுகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என் ரப்பு நாடாம நடக்காது, அது கதிர் எழுதப்பட்டது. நாம் இறைவனுக்காக வேண்டி செய்ய வேண்டிய டைம் இது. திரும்ப வராது, திரும்ப வரவும் முடியாது. எப்படி நமக்கு ஆயுள் போய்விட்டால் திரும்ப வராது, அதுபோல நமக்கு வரக்கூடிய ரமதான் நமக்கு இருக்குவோமா இருக்க மாட்டோமா என்ற உத்தரவாதம் இல்லை. அமலோடு போவோம். மரணம் என்பது நிச்சயம், அது எப்படியும் வரும். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை செய்துவிட்டு போவோம். எனவே லைலத்துல் கத்ரை ஹயாத்தாக்கி இறைவனிடத்தில் மகத்தான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய தௌஃபீக்கை நாம் யாவருக்கும் அல்லாஹ் ரஹ்மான் தருவானா என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا هديت قلبي شكرا.